வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம பவர்ஃபுல்லான தத்துவத்தை பத்தி பேச போறோம். மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி இந்த சோர்ஸ் மெட்டீரியல் அலசல்ல நம்ம டீப்பா ஆராய போறோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா த பவர் ஆஃப் கான்டினன்ஸ், அதாவது மனக்கட்டுப்பாடு மற்றும் பிரம்மச்சரியம் பத்தின ஒரு அற்புதமான வேதாந்த பார்வை. இது எங்கிருந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து மே 7th ஒரு பதிவு. இது மனுஷங்களோட ஆசைகளுக்கும் அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை இந்த டெக்ஸ்ட் ரொம்பவே தெளிவா காட்டுது. பாகம் 1, த பவர் ஆஃப் அட்ராக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரோஜெனட்டிவ் அர்ஜ். பாலியல் ஈர்ப்பின் சக்தி எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு ஆத்தர் இங்க ஆரம்பிக்கிறாரு. டெக்ஸ்ட்ல ப்ரோஜெனட்டிவ் அர்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும்னா இது ஒரு வகையான பாலியல் ஈர்ப்பு அல்லது செக்ஸ் அட்ராக்ஷன். இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்னா இந்த ஒரு விஷயத்துக்காகவே வாழ்க்கைய வாழலான்னு பலருக்கும் தோணுமா. ஒரு மனுஷனை இயங்க வைக்கிற மிகப்பெரிய உந்து சக்தியா இது இருக்குன்னு இந்த சோர்ஸ் நமக்கு விளக்குது. Man's takes is all on it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வுக்காக மனுஷன் தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே பணயம் வைக்க கூட தயங்க மாட்டான்னு ஆத்தர் ரொம்ப ஆழமா பதிவு செய்றாரு. இதுல இருந்தே அந்த ஈர்ப்பு சக்தி எவ்ளோ பவர்ஃபுல்லானதுன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாகம் 2, தி பிரைஸ் ஆஃப் இண்டல்ஜென்ஸ், தி ஹிடன் காஸ்ட் ஆஃப் மொமெண்டரி பிளெஷர். ஆசைகளின் விலை மற்றும் அதோட மறைமுகமான இழப்புகள். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான உந்துதலை நாம இஷ்டத்துக்கு விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த சோர்ஸ்ல சொல்றபடி அதுக்கு நாம குடுக்கற விலை ரொம்ப ரொம்ப அதிகங்க. இதுல கிடைக்கிற சந்தோஷம் வெறும் மொமெண்ட்ரி தான், அதாவது கொஞ்ச நேரம்தான் இருக்கும். ஆனா ஷேட்டர்ஸ் அ பர்சன்ஸ் மேக்கப்னு சொல்றாரு. நம்மளோட ஒட்டுமொத்த இயல்பான கேரக்டரையே இது சிதைச்சிடும். கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உண்மையான அடையாளத்தையே இது அழிச்சிடும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிறாரு. இங்க ஒரு அருமையான வரியை நம்ம கவனிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி கிரேட் டீச்சர் இன் திஸ் ரெஸ்பெக்ட். இது ஏதோ பெரிய தியரி கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட சொந்த அனுபவமுமே இதுக்கு ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு. நம்ம அனுபவத்திலிருந்தே இந்த உண்மையை நாம உணர்ந்துக்கலாம். பாகம் 3, சப்ளிமேஷன் அண்ட் கான்டினன்ஸ், தி பாத் டு தி டிவைன். மடைமாற்றம் மற்றும் கட்டுப்பாடு மூலியமா தெய்வீக பாதையை அடையிறது. ஆசைகளுக்கு அடிமையாகிறது அழிவை கொடுக்கும்னா அதுக்கு அப்படியே நேரெதிரான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கான்டினன்ஸ், அதாவது மனக்கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு தான் ஆசைகளை அழிவுக்கு கொண்டு போகாம நம்மள ஒரு சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு, ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்துற ஒரு மிகப்பெரிய ஆன்டிடாட் அப்படின்னு இந்த சோர்ஸ் நமக்கு காட்டுது. இங்க சப்ளிமேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சப்ளிமேட்னா உணர்ச்சிகளை அப்படியே மனசுக்குள்ள வச்சு அடக்கி வச்சு புழுங்குறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த அபரிமிதமான ஆற்றல ஒரு ஆக்கப்பூர்வமான தெய்வீகமான நிலைக்கு மடைமாற்றம் சேருது. எக்ஸாக்டா சொல்லணும்னா இது ஒரு கான்ஷியஸ் ரீடைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி. கான்டினன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் மேக்ஸ் ஹிம் சூப்பர்மேன். செம்ம பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இல்ல? பொதுவா மனக்கட்டுப்பாடுனாலே அது ஒரு பலவீனம்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனை நிஜமான சூப்பர்மேனா மாத்துதுன்னு ரொம்ப ஆழமா பதிவு பண்றாரு. நம்ம உண்மையான பவரே இதுல தாங்க இருக்கு. பாகம் 4, தி ட்ரூ மீனிங் ஆஃப் யோகா, கான்கரிங் தி சென்சஸ். உண்மையான யோகம், அதாவது புலன்களை அடக்குதல். இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட முத்தாய்ப்பான வரி இதுதாங்க. கம்ப்ளீட் கான்க்வெஸ்ட் ஆஃப் த சென்சஸ் இஸ் யோகா. இட் லீட்ஸ் டு த பில்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸலன்ஸ். வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஐம்புலன்களையும் முழுமையா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேருதான் உண்மையான யோகம். ஜிம்முக்கு போறதோ மூச்சு பயிற்சி செய்யறதோ மட்டும் யோகா கிடையாது. நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் முழுசா ஜெயிக்கும்போது அது நம்மள ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு போகும். சோ ஆன்மீகத்துல சிறந்து விளங்குறதுக்கான அந்த தெளிவான பாதை ரொம்ப கிளியரா இருக்கு. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட வலிமைய நாம தயங்காம ஒத்துக்கணும். 2வது, கொஞ்ச நேர சந்தோஷத்தை விட்டுட்டு சுய கட்டுப்பாட தேர்ந்தெடுக்கணும். 3வது, அந்த எனர்ஜிய சரியான வழியில மடைமாற்றம் செஞ்சு நம்ம புலன்களை ஜெயிச்சு உண்மையான யோக நிலைய அடையணும். நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். Are we trading our enduring spiritual excellence for momentary pleasure? அதாவது வெறும் கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக நம்மளோட உண்மையான நிலையான ஆன்மீக சிறப்ப நாம இழந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. இந்த வேதாந்த கருத்துக்கள் நிச்சயமா உங்களை சிந்திக்க வச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.